பணம் சம்பாதிக்கிறது எவ்வளவு அவசியமோ அந்த அளவுக்கு அவசியம் சம்பாதிச்ச பணத்தை எப்படி மேனேஜ் பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கிறது. இதுல என்னங்க இருக்கு, சீக்கிரமா செலவு பண்ணணும், மீதியை பேங்க்ல போட்டு வைக்கணும், அவ்வளவுதானே அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா இந்த புக்கை படிக்கணும். 3 P to Financial Freedom. இந்த புக்ல இருக்க முக்கியமான விஷயங்களை இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். வணக்கம், உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் திரு. ஒவ்வொரு வாரமும் நான் படிக்கிற புக்ஸ்ல இருந்து எனக்கு பிடிச்ச விஷயங்களை ரொம்ப சிம்பிளா உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டு வரேன். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற புக் தான் 3 P to Financial Freedom. இந்த புக்கோட ஆத்தர் ரிஷி பிபரையா. இந்த புக் வேற ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும். எப்படி ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது அப்படின்னு யோசிச்சா எனக்கு ஒரு கதை தான் சொல்ல தோணுது. இது நானா சொல்ற கதை இல்ல, இந்த புக்லயே இருக்கிற கதை தான். இந்த கதையில நடுத்தர வயது நபர் ஒருத்தர் வராரு. அவரு பழைய காலத்துல அவங்க எல்லாம் வாழ்ந்த ஒரு வீட்டுக்கு போவாரு. அந்த வீட்டுல ஒரு பரண் இருக்கும். அந்த பரண் மேல நிறைய பழைய பொருட்கள்லாம் இருக்கு. அதாவது அவரு சின்ன பையனா இருக்கும் போது பயன்படுத்திய பொருட்கள். அப்படிப்பட்ட பொருட்கள்ல 3 பொருட்கள் மட்டும் இவருடைய கவனத்தை அதிகமா இருக்குது. அந்த 3 பொருட்கள் என்னன்னு பார்த்தா 3 உண்டியல்கள்.